கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இந்த நாள் முழுவதையும் நாம் தேவ பிரசன்னத்தோடு வாழும்படியாய், இந்த நாள் முழுவதையும் தேவ பிரசன்னத்தோடு கழிக்கும்படியாய், உங்கள் சூழ்நிலை என்னவாயிருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் சரி, இந்த தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஜீவிதத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆவி ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இந்த ஜெபத்தை செய்வோம், ஜெயம் எடுப்போம். ஆமென். எல்லா விதமான பயங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான தோல்வி, அச்சங்கள் அல்லது உபத்திரவங்களில் இருந்து நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்கும் ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த கர்த்தருடைய நல்ல வார்த்தையை தியானியுங்கள், பேசுங்கள், அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் தேவ பிரசன்னத்தோடு வாழுவீர்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதிகாலை வேளையிலே புலம்பல் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறபடி சொல்லுங்கள். ஐயா, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. தெய்வமே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை வாசித்தீர்களே, ஆனால் அந்த நல்ல வசனங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த நல்ல தேவ வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் இதை சுதந்தரித்துக் கொண்டால் தான் அது உங்களுக்கு சுதந்திரமாகும். ஆமென். ஓ மோசே, யோசுவா அவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்ட பொழுது, நல்லா கவனிங்க, மோசேயுடைய வேலைக்காரனாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அற்புதமான மனிதன் மோசேயுடைய திட்டப்படியே, கர்த்தருடைய அறிவுரையை மோசே சொன்னபடியே அவர் கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை பங்கிட்ட பொழுது, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தாமதித்துக் கொண்டிருந்த 7 கோத்திரங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்த கொடுத்த நல்ல தேசத்தை, நல்ல காணியாட்சிகளை சுதந்தரித்துக் கொள்ள எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சுதந்தரிக்க வேண்டியவற்றை நாம் தான் சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரணம் வேண்டுமா, ஜீவன் வேண்டுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே, உங்கள் நாவின் அதிகாரத்திலே ஜீவன் இருக்கிறது. மரணத்தை பேசாதிருங்கள், ஜீவனை பேசுங்கள். அதிகாலையிலே எழுந்து, ஐயா, என் மகன், என் மகள் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறாள், என் மகனுடைய வாழ்க்கை இப்படியாய் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய குடும்பம், ஓ குடும்பம் என்கிற இந்த படையிலே துடுப்புகள் இல்லாமல் இருக்கிறோம், ஓ நகர முடியாமல் இருக்கிறோம், எங்கள் வாகனம் கடந்து செல்ல முடியாமல் இருக்கிறது. ஓ, ஒரு புறம் சரியாயிருந்தால் ஒரு புறம் சரியா இல்லை, ஒரு சக்கரம் சரியாயிருந்தால் ஒரு சக்கரம் சரியா இல்லை, எப்படி கடந்து செல்லுவது என்று நீங்கள் பயப்படுகிற அந்நாளிலே நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். சங்கீதம் 23:6 எழுதப்பட்டிருக்கிறபடி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னையும் என் பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் தொடரும். தைரியமாய் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நானும் என் மகனும், நானும் என் மகளும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்று தைரியமாய் சொல்லும் பொழுது, அந்த நாள், அந்த நிமிடம், அந்த பிரச்சனையின் நேரம், அந்த சூழ்நிலையின் சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையின் தாக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆமென். தேவ வார்த்தைகள் உங்களை சூழ வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவனுள்ள ஆவியாகவும் ஜீவனாகவும் சத்தியமாகவும் இருக்கிற அவருடைய வார்த்தைகள் உங்களை சூழ வரும் பொழுது, ஐயா, உங்களை சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் தேவ
தேவ வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது தேவனே அங்கே பிரசன்ட் ஆகுகிறார். ஆமென். வார்த்தையாய் இருக்கிற தெய்வம் அங்கே பிரசன்னமாவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது மாத்திரமல்ல, தேவனாய் இருந்ததே. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகள் சிலர் சொல்லலாம், ஐயா நான் பேசி பார்த்தேன், பலமுறை பேசி பார்த்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நிறுத்தி விடாதிருங்கள். சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் வரை, ஐயா அந்த புத்தி கெட்டாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருங்கள். மறுபடியுமாய் சொல்லுங்கள். ஆமென். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நீங்கள் அதிலே வளருவீர்கள். சொல்ல சொல்ல கிருபை பெருகும், சொல்ல விசுவாசம் பெருகும், சொல்ல நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துகிறீர்கள். சொல்ல பரலோக ராஜ்யத்திலே, அந்த தேவ கிருபையிலே, தேவ சன்னிதானத்திலே, தேவ சமூகத்திலே நீங்கள் பலவந்தமாய் நுழைகிறீர்கள். ஐயா மறந்து விடாதிருங்கள், இதுவெல்லாம் ஏதோ ஜீம்பூம்பா வேறு தத்துவங்களினால் வருகிறதில்ல, தேவ சத்தியத்தினால் இவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தாவே, சங்கீதம் 5 சொல்லப்பட்டிருக்கிறதுபடி, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, ஐயா நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த வசனத்தை நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது நல்ல அற்புதமான சுதந்திரத்தை, நல்ல வாக்குத்தத்தத்தை, நல்ல அற்புதமான தேவ வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் என் தெய்வமே, ஐயா நீதியாய் வாழுகிற எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று சொல்லும் பொழுதே, ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நிறுத்தி விடாதிருங்கள். என்னாகமம் 6:24 ஆரம்பியுங்கள். ஐயா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை காக்க கடவர், என் பிள்ளைகளை, என் மகளை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல், என் பிள்ளைகளின் மேல் பிரகாசிக்க பண்ணி, எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி, ஐயா நானும் என் பிள்ளைகளும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் சரியான செம்மையான பாதையிலே வாழும்படியாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எனக்கும் என் குடும்பத்திற்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். சொல்லுங்கள் தைரியமாய், சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தாருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? சொல்லுங்க, கர்த்தர் என் பிள்ளைகளை, என் சகோதர சகோதரிகளை, என் சபையாரை, என் வீட்டாரை, என் அன்பு சிநேகிதியை, ஆமென், என் அன்பு சித்தப்பாவை, யார வேணும்னாலும் சொல்லி அவர்களுக்காக தேவ வார்த்தையை அறிக்கையிடுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாய் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆமென், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ வார்த்தையை நீங்கள் தேவைப்படுகிற நேரமெல்லாம் இடைவிடாது விழித்திருந்து, ஆமென், ஹல்லேலூயா, எண்ணங்கள் வரும் பொழுது, தேவ சமூகத்தில் வரும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது, நடுக்க
நெருக்கங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த நாளிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேளையிலும் தேவ வசனத்தை நீங்கள் பேசும் பொழுது அந்த கிருபை உங்களை நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய கிருபை எனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அதை இப்படியாய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஐயா, எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் சகல ஆறுதலின் தேவனுடைய கிருபை எங்களுக்கு போதும். எங்கள் பலகீனங்களிலே அவர் பலம் பூரணமாய் விளங்குகிறது, பூரணமாய் விளங்கும். ஆயால் கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மீது தங்குகிறது. ஹல்லேலூயா. தைரியமாய் அறிக்கையிடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக புறப்பட்டு செல்லும். சக்தி வாய்ந்த அக்னி அஸ்திரங்களாய், பிசாசு எய்கிற அக்னி அஸ்திரங்களை விட வல்லமையான மகா வல்லமையான அக்னி அஸ்திரங்களாய் புறப்பட்டு சென்று எங்கே எங்கே உங்கள் பிள்ளைகள் துன்பப்படுகிறார்களோ, எங்கே எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே எங்கே அவர்கள் ஆபத்திலும் கண்ணியிலும் சூழ்ச்சியிலும் சதியிலும் வசியங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து அவர்கள் விடுதலை அடையும்படியாய் நீங்கள் இந்த நல்ல தேவ வார்த்தைகளை, நல்ல ராக்கெட்டுகளை போன்று, நல்ல அன்பு தேவ பிள்ளைகளை நல்ல அஸ்திரங்களை போன்று, நீங்கள் நல்ல ஏவுகணைகளை போன்று அனுப்ப முடியும். இவைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிறதா இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது நீங்கள் அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும்படி செய்து நீங்கள் விரும்புகிறதை நிறைவேற்றும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறாரே. பயப்படாதிருங்கள். ஆமென். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறபடியினால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற அன்பின் ஆண்டவர் தாழ்மையுள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார் எந்த சூழ்நிலையிலும். ஆமென். பிரச்சனைகள் எல்லாம், ஐயா, 1000 பிரச்சனைகள் என்னை சுற்றிலும் இருக்கிறது. என்னை எதிர்க்கிறவர்கள் பலத்தவர்களாய் இருக்கிறார்கள். நான் சந்திக்க வேண்டிய இந்த அதிகாலை வேளையிலே நான் சந்திக்க வேண்டிய எதிரிகள் அல்லது எதிர்ப்புகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது கடன்கள், கஷ்டங்கள் அல்லது எல்லா உபத்திரவங்களும் மகா பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? 84:11 இந்த சங்கீதத்தை தேவனாகிய கர்த்தர் என் சூரியனும், சொல்லுங்க, கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் என்பதை இப்படியாய் சொல்லுங்கள். தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறார். உத்தமமாய் நடக்கிற எங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, ஆமென், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த பிரச்சனைகள், எந்த தாறுமாறான குழப்பங்கள், ஆபத்துகள் எல்லா இடங்களிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், ஆமென், நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நிச்சயமாய் கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருவீர்கள். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவிலும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளரும் பொழுது, இதை அறிந்து கொள்ளும் பொழுது வளருவீர்கள், உயர உயர பறப்பீர்கள். ஆமென். உன்னத நிலையை அடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறவர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முழுவதும் தேவ கிருபையிலே, ஐயா, இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் பாருங்க, வேலூர் பக்கத்தில் உள்ள, வேலூர் ஆம்பூர் பக்கத்தில் உள்ள குடியாத்தம் என்கிற, நல்ல கவனிக்க, குடியாத்தம் என்கிற அந்த டவுன்ல 3 நாள் திறந்தவெளி மைதான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது லைவ் நீங்க பார்க்கலாம். இன்று இரவு சரியாக 6:30 மணி முதல் 6:30 to 7:30 மணியிலிருந்து அது ஆரம்பிக்கும். இந்திய நேரப்படி அதை கணக்கிட்டு பாருங்கள். அற்புதமும் அதிசயமுமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இணைந்திருக்கிற இந்த ஜெபம், நீங்கள் இணைந்திருக்கிற இந்த தேவ மனிதன், நீங்கள் இணைந்திருக்கிற இந்த அதிகாலை ஜெபம் சாதாரணப்பட்டதல்ல, மறந்து விடாதிருங்கள். ஆமென். கர்த்தரே நின்று கிரியை செய்கிற, கர்த்தரே நின்று பேசுகிற, கர்த்தரே உங்களோடு உறவாடுகிற, உங்களை தொடுகிற, உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் இன்றும் இரவு 6:30 7 மணிக்கு இந்திய நேரப்படி வருகிற இந்த லைவ் புரோகிராமை நம்ம சேனல்ல வருது, பார்க்க தவறி விடாதிருங்கள். எப்படி சவால் விட்டு கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து இந்த தேவ வசனங்களை நம்புங்கள். இந்த ஜெபத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த கூட்டங்களுக்காய் தேசத்திலே ஒரு மாறுதல், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் வரும்படியாய் தேசத்திலே தேவ ஜனங்களுக்குள்ளே விடுதலையும் ரட்சிப்பும் ஆரோக்கியமும் வரும்படியாய் ஆங்காங்கே நடத்தப்படுகிற இந்த கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளோடு என் தெய்வமே, நாங்கள் எங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களிலே திரளான ஆத்துமாக்கள் ஐயா, எங்கள் ஜெப வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காய், தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அதன் நீதிக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களிலே அற்புதங்களும் அதிசயங்களும் தாராளமாய் நடக்கும்படியாய், லார்ட், தாராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் தேவ கரம் அசைக்கப்படுவதாக. ஐயா, தேவ மகிமை விளங்குவதாக. இதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் இன்று இந்த லைவ் புரோகிராம்ல நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கவும், ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை தேவன் கொடுக்கிற மகா பெரிய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இங்கே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்றைய நாள் அல்ல, ஒவ்வொரு நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்தா ரபோதுரு கபரதரா இரிபரா சந்துரு கபரதரபோ. லார்ட், இவர்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் சந்துரு மதரா சந்துரு கபரதரபோ. காலைதோறும் புதிய புதியவைகளாய் உம்முடைய கிருபைகள் வெளிப்படும்படியாய், தேவ மகிமை வெளிப்படும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீங்க சொன்னது போலவே அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் ஜீவிதங்களிலே, ஐயா, மகள் மகன் வாழ்க்கையிலே அல்லது அரசாங்கத்தில் இருந்து வருகிற லார்ட் கிருபைகள் வராமல் தாமதமாகுகிற வேலைகள், ஜாப் ஆர்டர்ஸ், கான்ட்ராக்டுகள், வரவேண்டிய நன்மைகள், கோர்ட்டில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள். ஆமென். என் தகப்பனே, நீரல்லவா ராஜாக்களுக்கு அதிபதி. ஆண்டவரே, ஆண்டவரே, ராஜாக்களின் நடைகள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. என் தெய்வமே, ராஜாக்களுடைய சுவாசங்களை நீரல்லவா கையில் வைத்திருக்கிறீர். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இன்று அவர்களை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகத்தை
குமார் நீர் வெளிப்படுத்தும்படியாய் இவர்களுக்காய் ராஜாக்களோடு அதிபதிகளோடு சீமான்களோடு பேசுவீராக. நன்மைகள் கடந்து வருவதாக. அதிகாரிகள் வசமாய் இருக்கிற ஆமென் நீதிபதிகள் வசமாய் இருக்கிற கேசுகள், அதிகாரிகள் வசமாய் இருக்கிற வரவேண்டிய நன்மைகள் தாமதம் ஆகாதபடி விரைவாய் அதிவிரைவாய் வரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து பலகீனமாய் போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே உம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றும்படியாய், அளவில்லாத கிருபை என் தெய்வமே, பலகீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் நீ சொன்னீங்களே. உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமையை இவர்கள் மீது தங்கட்டும். பலகீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும். எல்லா வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சலின் ஆவிகளில் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் என் தெய்வமே ஐயா கிருபையினாலே இவர்கள் இன்று கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற நல்ல நம்பிக்கையிலே இவர்கள் எழுந்து எரிந்து பிரகாசிக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரின் மூலமாக நாங்கள் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று என் தெய்வமே உமக்குள்ளே நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைகிறோம் என்று நம்புகிறோம். ஐயா தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே ரோமர் 5:2 நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். என் தெய்வமே உபத்திரவங்கள் மாறுவதாக, எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக, இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் நல்ல காரியங்கள் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ், நல்ல ஊழியங்கள், நல்ல ஊழிய வாய்ப்புகள், உதவி செய்கிற நபர்கள் கடந்து வருவார்களாக. பரா சந்துரு கபரதரா இரிபரா சந்துரு கபரதரவோ. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இன்று உம்முடைய கிருபை விளங்கும்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் ஐயா எங்கள் தெய்வமே நீரே எங்கள் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தாவே உம்முடைய கிருபையையும் மகிமையையும் எங்களுக்கு அருளுகிறவர் நீரே. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டபடியே தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஹல்லேலூயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எங்கே எங்கே இருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன பிரச்சனைகளுக்காக காத்திருக்கிறார்களோ ஐயா, மிக நீண்ட காலமாய் என்ன கோர்ட் கேஸுக்காக, என்ன ப்ரமோஷனுக்காக ஆமென் செய்யப்பட்ட எல்லா அநீதிகளுக்கும் மத்தியிலே, அநியாயங்களுக்கும் மத்தியிலே, எல்லா தீமைகளுக்கும் மத்தியிலே என் தெய்வமே நீங்க சொன்னது போல தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொன்னீர்களே. இந்த தீமையை எல்லாம் சகித்துக் கொண்டவர்கள் ஐயா, பாடுகளை உபத்திரவங்களை சகித்துக் கொண்ட என் சகோதரிகள் இருக்கிறார்கள், பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எக்கதியும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே இன்று உம்முடைய கிருபை இறங்கும்படியாய் முருமரா சந்துரு கபரதரவோ இன்று உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா தீமையும் நன்மையாய் வெல்லுகிற ஞானத்தை, பலத்தை, கிருபையை கொடுப்பீராக. நன்மைகள் நடப்பதாக, நல்ல செய்திகள் வருவதாக. இவர்களை விட்டு போனவர்கள் திரும்பி வருவார்களாக. இவர்களை விட்டு போன பிள்ளைகள், கணவன் திரும்பி வரும்படியாய் மந்திர சூனிய கட்டுகள் உடையட்டும். மக்கரா சந்து ரூபரதரபோ எல்லா விதமான சாப கட்டுகளும் உடைவதாக. குடும்பத்தை கெடுக்க, பிள்ளைகளை அழிக்க, நாசமாக்க இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் சங்கரிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தகப்பனே, சங்கீதம் 121:7-8 சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் எங்களை எல்லா தீங்கிக்கும் விலக்கி
காப்பார். அவரே எங்கள் ஆத்துமாவை காப்பார். அவரே எங்கள் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஐயா இன்று நன்மை நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மைகள் நடப்பதாக. ஹல்லேலூயா. நல்ல காரியங்கள் தொடருவதாக. மேன்மையான காரியங்கள் நடப்பதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாய் போகிறவர். அவர் எங்களோடே இருப்பார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. நாங்கள் பயப்படவும் கலங்கவும் மாட்டோம் என்று எங்களோடு தேவ வார்த்தை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா இந்த நாளல்ல ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னம், தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்கள் அன்பரும் ஆண்டவரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு அற்புதமான தேவ ரகசியம். மறந்து விடாதிருங்கள். ஐயா இந்த நாள் அல்ல, எந்த நாளும் நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல ஹல்லேலூயா, ஆமென். சும்மா வாசிக்காதுங்க, பாடம் வாசித்த மாதிரி வாசிக்காதுங்க, அல்லது இந்த கேட்டுக்கிட்டு மாத்திரம் இருக்காதுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிறதுனால் மாத்திரம் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உங்கள் உதடுகளினால் உச்சரியுங்கள், முறுமுறு முறுமுறு என்று பேசுங்கள், சத்தமாய் பேசுங்கள், அறிக்கையிடுங்கள், கூட உடன் ஜெபியுங்கள். உங்கள் அன்பு சகோதரனாகிய இந்த ரவி ஆபிரகாமோடு நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, உங்கள் போதகரோடு ஜெபிப்பது போல இந்த அதிகாலை ஒவ்வொரு வேளையும் ஆமென் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் அன்பு சகோதரனோடு நீங்கள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளையும் தேவ கிருபையோடு உங்களை காத்துக்கொள்ளும். தேவ கிருபை உங்களை நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் நிர்மூலமாய் போவதில்லை. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு நிலமாய் நீங்கள் ஒரு நாளும் தரித்திரராய் வாழுவதில்லை. நீங்கள் செல்வ செழிப்பாய் வாழ்வீர்கள். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். இனி கடன் வாங்காதிருப்பீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இனி வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்பீர்கள். நம்புங்க, இதை சொல்லுங்க அதிகாலையிலே. நாங்கள் இனி வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்போம். நாங்கள் இனி சின்னவர்களாய் இருப்பதில்லை, ஆயிரமாய் பெருகுவோம். நாங்கள் இனி சிறியவனாய் இருப்பதில்லை, பலத்த ஜாதியாய் மாறுவோம். எங்கள் கர்த்தர் ஏற்ற காலங்களிலே தீவிரமாய் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை செய்யும்படியாய் எங்களுக்காய் இறங்கி வருகிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அந்த சமாதான பிரபுக்குள்ளே உங்களை அப்படியே காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எந்த சங்கடமோ, எந்த மனவேதனையோ, எந்த குழப்பங்களோ இப்படியாய் நீங்கள் அறிக்கையிட்டு சந்தோஷமாய் சமாதானமாய் ஆமென் நீங்கள் மகிழ்ச்சியாய், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லா புத்திக்கும் மேலான எப்படியா இந்த சமாதானம் வந்துச்சு? ஐயா அழுது கொண்டே இருந்தேன், ஐயா துக்கத்திலும் துயரத்திலும் இருந்தேன், ஐயா வேதனையிலும் வருத்தத்திலும் இருந்தேன். என்னை எப்படி இந்த தேவ சமாதானம் சூழ்ந்து கொண்டது என்று தெரியாத வகையிலே ஒரு நல்ல தேவ சமாதானம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் என்னையும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்க மாவட்டம் தோறும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்களை சந்திப்பதற்காகவே, என் குடும்பங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, உடன் பிறவா சொந்தங்களை சந்திப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கிறோம்.
இருக்கிறோம். இந்த குடியாத்தம் மீட்டிங் முடிந்த உடனே அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு கரூரிலே மீட்டிங் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஈரோட்டிலே எல்லாம் பெரிய பெரிய கூட்டங்கள் மைதானங்களிலே. ஆமா, அதை தொடர்ந்து கோயமுத்தூரிலே மீட்டிங் இருக்கிறது, கோவை புதூரிலே, அதை தொடர்ந்து திருப்பூரிலே இருக்கிறது, KGF இருக்கிறது, பெங்களூர்ல இருக்கிறது, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் கிருஷ்ணகிரியிலே இருக்கும். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காக தீவிரமாய் ஜெபியுங்கள்.